திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் கௌதம சிகாமணி கிரிக்கெட் விளையாடி நூதன முறையில் வாக்கு சேகரித்தார். நடைபாதை கடைகள், உணவகங்களிலும் பேருந்தில் பயணித்தும் உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு சேகரித்த அவர் திருக்கோவிலூர் நகராட்சி மைதானத்தில் கிரிக்கெட் வீரர்களிடம் ஆதரவு கோரினார். அப்போது திமுக ஆட்சியில் விளையாட்டுத்துறைக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டதாக அவர் எடுத்துக் கூறினார். அரியலூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் தாமரை எஸ் ராஜேந்திரன் மண்வெட்டியால் களப்பணியில் ஈடுபட்டு நூதன முறையில் வாக்கு சேகரித்தார். நல்லாம்பதை, ஒட்டக்கோவில், கல்லமேடு உள்ளிட்ட இடங்களில் பரப்புரையில் ஈடுபட்டவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். அப்போது தாலிக்கு தங்கம் உள்ளிட்ட அதிமுகவின் திட்டங்களை எடுத்து கூறி வாக்கு சேகரித்தார். அது இல்லாம இப்ப 1000 மாசம் 2,000 வந்துடும். எல்லாத்துக்கும் வந்துடும். வராதவங்களுக்கு வந்துடும். தீபாவளி பட்டுக்கூட வந்துருக்கு. 3 சிலிண்டர் இலவசமா வந்துருக்கு. புள்ளிகள் படிக்கிறதுக்கு ஏதாவது கடன் வாங்கி கடனையும் தள்ளுபடி பண்றாங்க. நெய்வேலி சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் சபா ராஜேந்திரன் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். 4வது முறையாக போட்டியிடும் சபா ராஜேந்திரன் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் வடக்குத்து, இந்திரா நகர், சக்தி நகர், காந்தி கிராமம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் தீவிர வாக்கு சேகரிப்பு பணியில் ஈடுபட்டார். கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் அந்த பகுதி மக்களிடம் நெய்வேலி தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் மக்களின் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்துள்ளதாக கூறி ஆதரவு திரட்டினார். திருவாரூர் தொகுதி திமுக வேட்பாளர் பூண்டி கலைவாணனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தண்டலை புதிய பேருந்து நிலையம், மருதப்பட்டினம், நெய்விளக்கு உள்ளிட்ட பகுதிகளில் அவர் வாக்கு சேகரித்தார். இதனிடையே பொள்ளாச்சி அருகே காரச்சேரி கிராமத்தில் பெண்களிடம் அதிமுக வேட்பாளர் பொள்ளாச்சி ஜெயராமன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அரசம்பாளையம், காரச்சேரி, வடசித்தூர், காட்டம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களுக்கு சென்று அங்குள்ள பெண்களுடன் தரையில் அமர்ந்து அவர் தனக்கு ஆதரவாக வாக்கு திரட்டினார். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி தொகுதி பாஜக வேட்பாளரான மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வட்டாட்சியர் அலுவலகம் முதல் அவிநாசி பேருந்து நிலையம் வரை நடந்து சென்று கடைகள், உணவகங்கள் உள்ளிட்ட இடங்களில் துண்டு பிரசுரங்களை வழங்கி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது விலைவாசி உயர்வு உள்ளிட்டவற்றை மனதில் வைத்து பாஜகவிற்கு வாக்களிக்குமாறு எல் முருகன் கேட்டுக் கொண்டார். கிருஷ்ணகிரி அருகே உள்ள குட்டாவூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் கிருஷ்ணகிரி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் செல்லக்குமார் கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். துறிஞ்சிப்பட்டி, கொத்தப்போட்டா, தர்கா நகர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் பரப்புரையில் ஈடுபட்ட அவருக்கு கிராம மக்கள் பட்டாசு வெடித்தும் மலத்தூவியும் ஆரத்தி எடுத்தும் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அப்போது மீண்டும் திமுக ஆட்சி அமைந்தவுடன் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் அனைவருக்கும் வேலை வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தாவேகா வேட்பாளர் UBM ராஜராஜன் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டார். கட்சி நிர்வாகிகளுடன் புதுப்பாலம், பட்டக்கார தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விசில் அடித்துக் கொண்டே வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரித்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி நகர் பகுதியில் திமுக வேட்பாளர் TRB ராஜா வாக்கு சேகரித்த போது வழிநெடுங்கிலும் ஆரத்தி எடுத்து பெண்கள் வரவேற்பு அளித்தனர். மன்னார்குடி நகர் பகுதிக்குட்பட்ட உப்புக்கார தெரு, பிருந்தா நகர், மல்லப்பன் தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பும் பணியில் அவர் ஈடுபட்டார். அப்போது மலத்தூவி TRB ராஜாவுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். தேனி மாவட்ட தாவேக தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள கம்பம் தொகுதி தாவேக வேட்பாளர் ஜெகநாத் மிஸ்ரா பெரியகுளம் தொகுதி தாவேக வேட்பாளரை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்டார். அல்லிநகரம், பொம்மைக்கொண்டன்பட்டி, அன்னஞ்சி, வடுகப்பட்டி, வாடிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்ட அவர் தேனி மாவட்டத்தை தாவேகாவின் கோட்டையாக மாற்ற முயற்சிப்பேன் என்று தெரிவித்தார். ராமநாதபுரம் மாவட்டம் RS மங்கலம் அருகே அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என்பதை கண்டித்து தேர்தலை புறக்கணிப்பதாக கிராம மக்கள் அறிவித்துள்ளனர். நாகனேந்தல் கிராமத்தில் குடிநீர் வசதி, மின் கட்டமைப்பு உள்ளிட்ட வசதிகள் முறையாக வழங்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் தேர்தலை புறக்கணிக்கும் வகையில் அவர்கள் தேர்தல் அலுவலர்களிடம் பூத் ஸ்லிப்புகளை வாங்க மறுத்தனர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதி திமுக வேட்பாளர் மொஞ்சனூர் இளங்கோவை ஆதரித்து அரவக்குறிச்சி AVM கார்னர் பகுதியில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் திமுக ஆட்சியில் அரவக்குறிச்சி தொகுதிக்கு மட்டும் 1600 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு நலத்திட்ட பணிகள் செய்யப்பட்டுள்ளன என்றார். அரவக்குறிச்சி தொகுதியில் முருங்கை பதப்படுத்தும் தொழிற்சாலை அமைக்கப்படும் என்று செந்தில் பாலாஜி உறுதியளித்தார்.
கோவை வடக்கு தொகுதியில் பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசனுக்கு ஆதரவாக அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பரப்புரையில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவையில் நடைபெறும் பணப்பட்டுவாடாவை தடுக்க தேர்தல் ஆணையமும் காவல்துறையும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தேர்தல் ஆணையமும் காவல்துறையும் கடுமை நடவடிக்கை எடுக்கணும். காவல்துறை ஒரு பக்கமாக செயல்படக்கூடாது. இன்னைக்கு யார் அந்த மாதிரி சூழ்நிலையில் ஈடுபட்டாலும் தவறு. நாகை மாவட்டம் திருப்பூண்டியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். கீழ்வேலூர் தொகுதி வேட்பாளர் டி லதாவிற்கு ஆதரவாக CITU மாவட்ட தலைவர் அன்பராஜ் தலைமையில் பெண்கள் கும்மியடித்து வீதி வீதியாக ஊர்வலம் சென்றனர். வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி அரிவாள் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்திற்கு ஆதரவு கோரினர். வேலைவாய்ப்பு இல்லாததால் இளைஞர்களுக்கு திருமணமாவதில் தாமதம் ஏற்படுவதாக தர்மபுரி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி வேதனை தெரிவித்தார். அந்த தொகுதியில் உள்ள குறிஞ்சி நகர், வெள்ளக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் அவர் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது வேலைவாய்ப்பு இல்லை என பெற்றோர் தன்னிடம் வருந்துவதாக சௌமியா கூறினார். தண்ணி பிரச்சனை, வேலைவாய்ப்பு பிரச்சனை. எந்த ஊர் போனாலும் என்கிட்ட மகளிர் அம்மாங்க அழுகுறாங்க. அம்மா எங்க பசங்க கல்யாணம் பண்ண முடியல, ஏன்னா வேலை இல்ல. படிச்சிருக்கிறாங்க, 6 வருஷம் ஆச்சு, 7 வருஷம் ஆச்சு, பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, வேலை கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. சேலம் மாவட்டம் ஆத்தூர் காங்கிரஸ் வேட்பாளர் மேலமடித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கருமந்துறை மலையில் உள்ள பெரண்டூர் கிராமத்தில் காங்கிரஸ் வேட்பாளர் அர்த்தநாரி பொதுமக்களை சந்தித்து ஆதரவு கோரினார். அப்போது அவர் மேலமடித்து வாக்காளர்களின் கவனத்தை ஈர்த்தார்.